विशारद पूर्वात पेपर 1 प्रथम पत्र फर्स्ट पेपर नवीन गद्य चैनिका 4th lesson कफन author मुंशी प्रेमचंद सबरी गाइड पेज नंबर 41 कहानीकार का नाम ऑथर नेम मुंशी प्रेमचंद जन्म 31 जुलाई 1880 स्वर्गवास 8 अक्टूबर 1936 जन्मस्थान काशी ஆத்தருடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம சிம்பிளா இந்த மாதிரி எழுதலாம் நம்ம விரிவா கொடுக்கறனால எவ்வளவு கொடுக்கலாம் सारांश कफन मुंशी प्रेमचंद की सुप्रसिद्ध कहानियों में से एक है मुंशी प्रेमचंद उடைய பிரசித்தமான மிகவும் ஃபேமஸான புகழ்பெற்ற ஒரு கதைகளில் இதுவும் ஒன்று கஃபன் அப்படின்னா என்ன கஃபன்னா ஒரு டெட் பாடிக்கு மேலே போர்த்தக்கூடிய ஒரு துணி கிளாத் புனிதமான கிளாத் தமிழில் கோடி துணின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் கஃபன்னு சொல்கிறாங்க இறந்தவங்களுக்கு புது துணி வாங்கிட்டு போய் அவங்க மேலே போட்டு எடுத்துகிட்டு போவாங்க मनुष्य जब स्वार्थी बन जाता है तब वह कभी किसी भी हालत में किसी के बारे में नहीं सोचेगा स्वार्थी அப்படின்னா சுயநலம் மனிதன் சுயநலமாக மாறும் பொழுது तब वह कभी किसी भी हालत में எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் किसी के बारे में யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க वह सिर्फ अपने बारे में सोचेगा தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பார்கள் तथा अपने लिए जो लाभदायक वही करने में तुला रहेगा தனக்கு எது லாபம் தரக்கூடியதோ அதை செய்யறதுல தான் அவங்க அதை செஞ்சா நல்லா இருக்கும்னு அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க எது நமக்கு நல்லது அதை கம்பேர் பண்ணி அதை தான் யோசிப்பாங்க गीसु और माधव दोनों ऐसे ही स्वार्थी हैं गीसुவும் மாதவும் இருவரும் दोनोंனா both இருவரும் गीसु மாதவ் இருவரும் அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் उन्हीं की कहानी इस पाठ में चित्रित है அவர்கள் பற்றிய கதை இந்த பாடத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது रदिया गीसु का बेटा माधव की पत्नी गीसु फादर माधव सन बेटाना सन गीसुவுடைய பையன் மாதவ் மாதவினுடைய மனைவி रदिया माधव की पत्नी रदिया प्रसव वेदना से तड़प रही थी प्रसव வேதனையில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க शादी हुए 1 साल ही हुआ था कल्याण आयी திருமணமாகி 1 வருடம் தான் ஆயிருக்கு इस 1 साल में ही उसे बहुत कुछ भोगना पड़ा था இந்த 1 வருடத்தில் அவள் நிறையவே அனுபவிக்க நேர்ந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இங்க गीसु और उसका बेटा माधव दोनों काम चोर थे काम चोरना लेजी சோம்பேறி ரொம்பவும் சோம்பேறி ரெண்டு பேருமே அப்பா பையன் ரெண்டு பேருமே ரொம்பவே சோம்பேறி दोनों कभी किसी काम में पूरा मन नहीं लगाते थे ரெண்டு பேரும் किसी काम में कभी किसी काम में எப்பொழுதும் எந்த வேலையிலும் முழு மனதோடு ஈடுபட மாட்டார்கள் दोनों के मिलकर काम करने पर भी एक आदमी का काम भी नहीं बनता था ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் ஒருத்தர் செய்த வேலை ஒரு ஆள் வேலை செஞ்சிருந்தா எந்த அளவுக்கு செஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க गीसु से भी उसका बेटा बहुत ही आलसी था गीसुவோட அவனுடைய பையன் माधव ரொம்பவே சோம்பேறி गांव के कोई भी इन बाप बेटे से भरोसा नहीं करते थे கிராமத்தில் இருக்கிற யாருமே இந்த அப்பா பையன்கள் மேல பரோசா நஹி கர்த்தே தே நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் பாப் பேட்டே சென்னா இந்த அப்பாவும் பிள்ளையும் பேர்ல பரோசா நம்பிக்கை வைக்க மாட்டார் दोनों बड़े चालाक तथा आलसी थे ரெண்டு பேரும் ரொம்ப கன்னிங் चालाकना कन्निंग ஆனவங்க आलसीना सोंबेरीतனம் इस घर में बहू बनकर आने के बाद रदिया को बहुत कुछ भोगना पड़ता था இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு ரதியாவுக்கு நிறையவே சகித்து கொள்ள வேண்டி இருந்தது परीक्षा में रदिया पछताती परीक्षा में हार्ड वर्कर உழைப்பாளி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ரதியா पछताती ரொம்பவே கஷ்டப்படுறது रदिया आसपास के खेतों में काम करती और दोनों को खाना खिलाती आसपास के खेतों அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்களில் வேலை செய்து
दोनों को खाना खिलाती, இருவருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறாள். लोग उसे एक आदमी की मजदूरी देते और 2 आदमी के काम करा लेते थे. மக்கள் ஒரு ஆத்மிக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான கூலியை கொடுத்துட்டு 2 பேருடைய வேலையை வாங்கிக் கொள்கிறார்கள். वह काम करते कभी नहीं थकती थी. அவ வேலை செய்யறதுக்கு ஒரு பொழுதும், கபி நவீனா நெவர், ஒரு பொழுதும் களைப்படைந்ததே இல்லை. தக்தினா டயர்ட் ஆயிடு, களைப்படைதல், சோர்வடைஞ்சதே இல்லை. लोगों को उसका स्वभाव बहुत अच्छा लगता था. மக்களுக்கு அவளுடைய குணம் மிகவும் பிடிக்கும். वह अपने से जितना संभव है, தன்னால எவ்வளவு முடியுமோ उतना काम करके सबका पेट पालती थी. அவ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை செய்து எல்லாருடைய வயிற்றையும் நிரப்புகிறாள். அவங்க வீட்டுல இருக்கக்கூடியது 3 பேர், 2 பேரும் அப்பா பையன், 2 பேரும் சோம்பேறி, அவளையும் சேர்த்து எல்லாருடைய வயிற்றையும் அவளை पालती थी, निरपुகிறாள், டேக் கேர் பண்றா. अब प्रसव वेदना में वह मर रही थी. இப்போ பிரசவ வேதனையில் இறந்து கொண்டிருக்கிறாள். उसके देखभाल के लिए कोई नहीं था. அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. गीसू 60 साल का आदमी था. 60 60, 60 வயதுடைய ஒரு மனிதன். उसकी पत्नी गुजर गई थी. அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. माधव उसका बेटा था. மாதவ் அவருடைய பையன். गीसू कभी काम करने नहीं जाता था. गीसू எப்பொழுதும் வேலைக்கு செய்ய போகவே மாட்டான். वह एकदम आलसी था. ரொம்ப एकदमனா ரொம்பவே சோம்பேறி. ठग भी ना ஏமாத்தி धोखा देकर माल छीनने वाला எழுதிருக்கு. ஏமாத்தி அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பிடுங்கிக்குவான். गांव में कोई उसका आदर नहीं करते थे. யாருமே அவனுக்கு மரியாதை செய்ய மாட்டார்கள். उसके स्वभाव से सब नाराज थे. அவனுடைய சுபாவத்தால் எல்லோரும் கோபம் அடைந்திருந்தார்கள். जब कभी खाने के लिए कुछ नहीं मिलता तब वह पेड़ पर चढ़कर लकड़ी तोड़ता और माधव से बेचने को कहता. சாப்பிட எதுவுமே கிடைக்கலனா, जब कभी खाने के लिए எப்போதும் சாப்பிட கிடைக்கலனா, कुछ नहीं मिलता ஒண்ணுமே கிடைக்கலனா, वह पेड़ पर चढ़कर மரத்துல ஏறி மரக்கிளைகள் எல்லாம் உடைச்சிட்டு லக்கடி தோடுத்தா. और माधव से बेचने को, माधव கிட்ட கொடுத்து விற்க சொல்லிடுவான். माधव गीसू का बेटा उससे भी दुगुना आलसी था. माधव गीसूவோட பையன், அவனை விட 2 மடங்கு, दुगुना ஆலசினா டபுள், 2 பங்கு சோம்பேறி. அப்பாவோட 2 பங்கு சோம்பேறி பையன். अपने पिताजी जो 60 साल से करता आ रहा था. 60 வயசுல அவங்க அப்பா செய்யற வேலையை उसका वह पूर्ण रूप से पालन करता था. அவன் இப்ப முழுவதும் கடைபிடித்து கொண்டு வருகிறான். वह बहुत ही आलसी था. அவன் ரொம்பவே சோம்பேறி. स्वार्थी तथा निर्दय, சுயநலமும் இரக்கமும் அற்ற செயலும். ரதியா की जान खतरे में थी. ரதியாவுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறது. கத்ரேனா ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. दोनों बाप बेटे किसी खेत में से आलू की चोरी करके उसे आग में भून कर खाने में लगे हुए थे. அப்பாவும் பையனும் கிசி கேத்து में ஏதோ ஒரு வயல்ல ஆலு கி சோரி கர்க்கே, உருளைக்கிழங்கு, ஆலுனா உருளைக்கிழங்கு, அதை திருடிட்டு சோரி கற்கனா திருடிட்டு உசே ஆகுமே பூன்கர், அதை நெருப்பை எரிய வச்சு அதில் சுட்டு, பூன்கர் அதை நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கிறது. அதை எடுத்து கானேமே லகேவியது சாப்பிட தொடங்குகிறார்கள். गीसू माधव से रदिया को एक नजर देखकर आने के लिए कहता. गीसू माधव கிட்ட சொல்றான், ரதியா உள்ள குடிசைக்குள்ள வழியில கத்திட்டு இருக்கிறா. இங்க வெளியில 2 பேரும் உருளைக்கிழங்க நெருப்புல சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கீசு மாதவ் பையன்கிட்ட சொல்றாரா, கீசு உள்ள போய் ஒரு நசர், ஒரு பார்வை பார்த்துட்டு வா. गीसू के आलू के खा जाने के डर से माधव नहीं जाता. கீசு இவன் உள்ள போயிட்டா கீசு அவங்க அப்பா எடுத்து இந்த உருளைக்கிழங்க சாப்பிடுவாருங்கிற பயத்துல மாதவ் நஹி ஜாத்தா, உள்ள போகவே இல்லை. दोनों आलू खाकर भूख मिटाने में तुल्ले थे. ஒருத்தருக்கு ஆலு சாப்பிட்டு, இந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்வதில் ஒருத்தருக்கு ஈடுபட்டு இருந்தார்கள். वहाँ रदिया दर्द से मर गई. दर्द से मर गई. அங்க ரதியா வலியால் இறந்து விட்டார். ये दोनों आलू खाकर सो गए. இந்த 2 பேரும் உருளைக்கிழங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க.
कफन। दूसरे दिन सुबह रदिया को मरी देखकर दोनों जमींदार के पास जाकर पाव पड़े। दूसरे दिन அடுத்த நாள் சுபஹ் காலையில ரதியா இறந்து போனதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜமீன்தார் கிட்ட போய் பாவப்படை அவங்க காலில் விழுகிறாங்க. दोनों से वे पहले नफरत करते थे. இரண்டு பேர்கிட்டையும் அவர் ஏற்கனவே வெறுப்போடு தான் இருந்தார். 2 रुपये उनके सामने फेंक दे. 2 ரூபாயை அவர்களுக்கு முன்னால விட்டு எறிகிறார். फेंक दिया வீசி எறிதல். गांव के अन्य लोगों से 2-4 आना करके कुल 5 रुपये मिल गया था. கிராமத்தில் இருக்க மற்ற அந்நிய லோகம்னா மற்ற மக்கள் கிட்ட இருந்து 2-4 அணாவை தயார் பண்ணிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை ரெடி பண்ணிட்டு குல் 5 रुपये மொத்தம் 5 ரூபாய் கிடைத்து விட்டது. லக்கடி பி கூப் மில் சுக்கி தி. எரிக்கிறதுக்கான மரமும் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. கஃபன் லானே தோனும் ஷஹர் கயே. கஃபனை எடுத்துட்டு வாங்கிட்டு வரத்துக்காக ரெண்டு பேரும் ஷஹருக்கு போறாங்க, பட்டணத்துக்கு போறாங்க. वहाँ मदिरा के बोतल लेकर दोनों बैठ गए. मदिराना शराब பாட்டில் வாங்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க. रुपये उड़ाते मछली पूरी वगैरह पेट भर खाए. रुपये उड़ाते அந்த பணத்தை வச்சு மச்சலி ஃபிஷ் பூரி இதெல்லாம் வாங்கி வயிற்றை நிரப்பி விட்டார்கள். पेट भर जाने पर जीवन में पहली बार एक भिखारी को पत्तल के बाकी के पूरी दान में देकर दोनों नाचने गाने लगे और वही नशे में चूर होकर गिर पड़े. पेट भर जाने पर वயிறு நிரம்பியவுடன் जीवन में पहली बार வாழ்க்கையில் முதல் முறையாக एक भिखारी को ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்தல் கே பாக்கி அந்த லீஃப் தையல் இலைன்னு சொல்லுவாங்க, ஸ்டிச்டு பிளேட், அந்த இலையில மிச்சம் இருக்கக்கூடிய பூரிய தானமாக கொடுத்துட்டு ரெண்டு பேரும் நாச்சினே கானே லகே ஆடவும் பாடவும் தொடங்குகிறார்கள். और वही नशे में चूर होकर गिर पड़े. அங்கேயே போதையில் चूर होकरना டெஸ்ட்ராய்டு, பொடி பொடியா ஆகுதல்னு அர்த்தம். பொடி ஆக்குறதுக்கு சூர்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கேயே ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. चूर होकर गिर पड़े. விசேஷதா கதாவஸ்து கதோபகதன் உதாரண் இதெல்லாம் எழுத முடியும், படிச்சுட்டு எங்களால் எழுத முடியுங்கிற குழந்தைங்க எழுதலாம். இல்லை எங்களுக்கு கதை வரைக்கும் போதும், சாராம்ஷோட எண்டு வரைக்கும் போதும்னு அது மட்டும் எழுதலாம். சபரி கைடில் விசேஷத்தால கதாவஸ்து கதோபகதன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சைட் ரைட்டிங். இதெல்லாம் போட்டு எழுதுனா நல்லாயிருக்கும், மார்க்கும் நல்லா கிடைக்கும். அது மாதிரி சாராம்ஷ்லேயும் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது. சைட் ஹெட்டிங்ஸ் எழுதியும் எழுதலாம். எழுதும்போது இன்னும் நல்லா இருக்கும், ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும், மார்க் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே எழுதலாம் எஸ்ஏ மாதிரி.